நான் முடிக்கிறதுக்கு முன்பதாகவே நான் கொண்டாட வல்லவராக இருக்கிறேன். ஐயா, ஆண்டவர் உனக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறாரு. நம்ம the journey to Jerusalem, எருசலேமை நோக்கி ஒரு பயணம் போகிறோம். 500 ஆண்டுக்கு முன்பதாக இந்த ரகசிய புத்தகம் எழுதப்பட்டது. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்றும்படி நீங்கள் அந்த பர்பஸ்ல நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். சகரியா புத்தகத்தில் எழுதப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். எப்ப பாஸ் எழுதினாரு? நீ உருவாகும் முன்பதாகவே, இந்த உலகம் தோன்றும் முன்பதாகவே, நீ தாயின் கருவில் இந்த மரணத்தை சந்திப்பதற்கு ஐயா அந்த திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி கர்த்தர் கடந்து சென்றார். நேரம் மனாந்திரம் போல இருக்கும், சில நேரம் ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கும், சில நேரம் உங்களுக்கு காற்றும் இருக்காது, மழையும் பார்க்க மாட்டீங்க, சில நேரத்துல வாழ்க்கையில செழிப்பே பார்க்க மாட்டீங்க, பல வருடமா இருக்கும். ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், முடிவை சம்பூர்ணமாய் மாத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கொடுத்துறீங்க அவருடைய வார்த்தையை உங்க கருத்துல கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஐயா, ஆண்டவருடைய திட்டங்கள் சில நேரம் உங்களை முட்டாள போல காமிக்கிறது போல இருக்கும். ஆனா நான் சொல்றேன், அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க செய்யும் போது அதை வெற்றியாய் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அவங்க ராஜா ராஜான்னு வாழ்த்தும் போது இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா வந்தாரு? தாழ்மை ரூபத்துல கழுத மேல வராரு. ஐயா, குதிரை மேல வர வேண்டியவரு கழுதியில தாழ்மையோடு வராரு. நீங்க துதிச்சா பரலோகத்துல இருக்க தேவன் உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவாரு. ஐயா, துதி ரொம்ப முக்கியம் ஐயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில மரிக்க போகும்போதுக்கு போய் மரிக்கிறது என்பதாக இங்க முதல்ல நடந்தது என்ன தெரியுமா? ஆராதனை நடந்தது. அது ஆண்டவர் நீங்க சொல்றாரு, முதல்ல இந்த இதயத்தை நான் சுத்தம் பண்ணும்படி வந்திருக்கிறேன். இந்த எருசலேம் பயணத்துல கர்த்தர் வரும்பொழுது இந்த இதயத்தை சுத்தம் பண்றாரு. சரி, ஓகே. இந்த காலை வெளியிலே உங்களை நான் பார்க்கறதை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு பாம் சண்டே. எத்தனை பேருக்கு பாம் சண்டே எனக்கு என்னன்னு தெரியும்? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறை நம்ம கொண்டாடும்படி வந்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான நாளா இருக்கிறது. இந்த கிறிஸ்து இயேசு வாழ்ந்த நாட்களிலே இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்கு கடந்து வந்த நாள். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் சேர்ந்து ஆராதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடின ஒரு நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது இந்த ஞாயிறை குறித்து அதிகமாய் நம்ம வருடந்தோறும் நினைவு கூறுகிறோம். ஏன் நினைவு கூறுறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்கு கடந்து போகும் பொழுது, இந்த எருசலேமுக்கு கடந்து போகும்போது இதோட இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க, triumph of victory. இது வெற்றியின் ஒரு பயணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது வெற்றியின் பயணமா? எத்தனை பேருக்கு கரெக்டா சொல்ல முடியும் இது வெற்றியின் பயணமா? சும்மா அடிச்சு விட்டுற கூடாது. வெற்றியின் பயணமா? இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திக்கும்படியா எருசலேமுக்கு கடந்து செல்றாரு. ஆனா இந்த மரணத்தை கண்டிக்க இயேசு கிறிஸ்து கடந்து செல்லும் பொழுது இங்க ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை ஜெயிக்க போகிறார். அதை மரணத்தை ஜெயிக்க போகிற ஆண்டவரை கொண்டாட போகிறார்கள் உலகம் முழுவதும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்றாரு? நீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொண்டாடுவீங்க, நான் முடிக்கிறதுக்கு முன்பதாகவே நான் கொண்டாட வல்லவராக இருக்கிறேன். ஐயா, ஆண்டவர் உனக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறாரு. நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படி தெரியுமா நினைக்கிறோம்? ஐயா, என்னுடைய வாழ்க்கையில நான் மரணத்தை சந்திக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில சில தோல்விகளை சந்திக்க போறேன்னு அன்னைக்கு பேர் இன்னைக்கு துக்கமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த மரணம் உன்னை வெற்றி சிறக்க பண்ண போகிறது. இந்த போராட்டங்கள் உன்னை வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொண்டு வர போகிறது. சரி, இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம இன்னொன்னு சொல்லுவோம், நம்மலாம் நான் படிச்சு பாஸ் பண்ணிட்டோன்னு நான் எப்படி வாழ்றேன் பாருங்க, சில நேரத்தில் நான் சாதிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போறேன் பாருங்க. இதெல்லாம் டைலாக்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. அவர் சாதிச்சதுக்கு அப்புறம் அவர் வெற்றியை கொண்டாடல, சாதிக்கிறதுக்கு முன்பதாகவே வெற்றி கொண்டாடினார். எத்தனை பேர் என்னன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவ நம்புறோம். நம்ம எப்படி தெரியுமா வாழணும்? ஜெயிக்க போகிறோம். எதுவாய் நாங்க ஜெயத்தோட வாழ போகிறோம். எங்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு அப்படின்ற மைண்ட் செட்டோட இருங்க. ஐயா, நான் ஒன்னும் காடியை பார்க்கல, நான் ஒன்னும் பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை பார்க்கல. அன்னைக்கு ஒரு
சின்ன ஒரு கிளிப் பார்த்தேன். அவர் வந்து டெஸ்லா காடிலாம் வந்து இப்படி போய் நின்று இப்படி கால் இப்படி பின்னாடி செஞ்சா போனட் அப்படியே சல்லுன்னு திறக்கும். அவரு இங்க இருந்து பாக்குறாரு, ஒருத்தர் ஏழை பாக்குறாரு, ஐயோ அவன் காடி என்னடா போனட் இப்படி திறக்குது. இவர் பாய்க்கிற ஒரு சின்ன காடி. இவர் போனாரு, இவர் அலாம தட்டினாரு, தட்டினோடனே திரும்பி பார்த்தாரு. உடனே மனைவி வந்தாங்க, மனைவி திறக்கிறாங்க. உடனே இவர் துணியை வச்சு ஜாமான் எல்லாம் தூக்கி உள்ளுக்கு வச்சுட்டு இவர் காடியில் ஏறி சல்லுன்னு போறாரு. இவர் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு, நீ டெஸ்லா வச்சு காலை தான் திறப்ப, நான் காலையும் பார்க்க மாட்டேன் கையும் பார்க்க மாட்டேன், என் பொண்டாட்டி எனக்காக திறந்து கொடுப்பாங்கய்யா, நானும் வெற்றியோட போகிறேன். ஐயா இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வெற்றியை ஒண்ணும் காணல, ஆனாலும் நீ வெற்றி உள்ள ஜீவியத்தை வாழ போகிற. கர்த்தர் உனக்காய் வெற்றி சிறக்க பண்ணுவான். எனக்கு அங்க வந்தாதான் நான் போற்றி பாடுவேன் இல்ல, நான் ஜெயித்த பின்புதான் இல்ல, ஜெயிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அதாவது நம்ம ஒரு பாட்டு என்ன படிச்சோம், இயேசு ராஜா நம்ம கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்ம கூட தான் நமக்கு வெற்றி. இன்னைக்கு என்னுடைய sermonனுடைய டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீசஸ் தி ஜர்னி டு ஜெருசலேம். எருசலேமை நோக்கி ஒரு பயணம் போகிறோம். எத்தனை பேர் இந்த பயணத்துல ரெடியா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் பயணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எருசலேம் பயணத்துக்கு ரெடியான நாள். இந்த நாள் வந்து இயேசு கிறிஸ்து எருசலேம் பயணத்துக்கு ரெடியான நாள். இந்த பயணத்துக்கு ரெடியாகும் பொழுது, இந்த பயணத்துல இயேசு கிறிஸ்து ஏன் தீர்மானித்து போக துணிந்தார்னாக்கா, இதுல ஒரு 5 காரியத்தை சொல்ல போறேன். முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்கு போனதுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பர்பஸ் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க போகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பர்பஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் பயணத்துல போனதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இட் வாஸ் ரைட்டன். சகரியா புத்தகத்துல 9வது அதிகாரம் 9வது வசனம் படிங்களேன். என்னோடு கூட எடுத்துக்கொண்டு இதை படிக்க போறீங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆராதனையோடு கூட நல்லா அப்படியே ஆராதிச்சுக்கிட்டே இந்த sermon 5 பாயிண்ட் குயிக்கா சொல்லிட்டு நம்ம எல்லாம் செபிக்க போகிறோம். எடுத்து படிங்க சிஸ்டர். இங்க சீயோன் குமாரத்தியே, மகிழ்ந்து களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் சாண்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறி வருகிறவமா இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சக்கரியா புத்தகம் எப்ப எழுதப்பட்டதுன்னா 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு 500 ஆண்டுக்கு முன்பதாக இந்த சக்கரியா புத்தகம் எழுதப்பட்டது. எழுதப்பட்டதை என் தேவன் நிறைவேற்றும்படி வந்தாரு. ஏன் எருசலேமுக்கு ஆண்டு பண்ணாரு? அது எழுதப்பட்டது, அதை என் தேவன் அந்த பர்பஸை நிறைவேற்றினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை குறித்து எழுதப்பட்டதை நான் நிறைவேற்றுவது போல உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்றும்படி நீங்கள் அந்த பர்பஸ்ல நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்றீங்க? ஐயா, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. ஐயா, பிதாவை குறித்து 500 வருஷத்துக்கு முன்பதாக வேதத்துல சகரியா புத்தகத்துல எழுதப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறாரு. எப்ப பாஸ் எழுதினாரு? நீ உருவாகும் முன்பதாகவே, இந்த உலகம் தோன்றும் முன்பதாகவே, நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். நேரம் நீங்க அப்படியே நல்ல கரங்களை தட்டி இருக்கணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கொண்ட திட்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது. உன் திட்டம் என்ன தெரியுமா? நான் பயங்கரமா வரணும். எனக்கு இன்னும் என்னுடைய நான் சொல்லி இருக்கிறேன். எங்க பெரியப்பா வந்து மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லுவாரு. எங்க அப்பாவோட அண்ணன் அவர் ஒரு ப்ராஃபட். எங்க அப்பாவோட அண்ணன் ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து இப்படி மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லுவாரு. டக்குனு மூஞ்ச பார்த்தா நீங்க இப்படி அப்படின்னு. ஆனா அவர் ரசிக்கப்படுறவர்ல. அவர் சொல்றேன், அந்த நாட்கள் அவர்கிட்ட எல்லாம் வந்து நிப்பாங்க. அவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் எல்லாம் வந்து நிப்பாங்க. என் வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லுவாரு, எங்க அண்ணன் பார்த்து சொல்லுவாரு, நீ வந்து டிசைன் ஏதோ ஒண்ணு பண்ண போற, நீ ஒரு ஓய்வியக்காரன். சின்ன அண்ணன் பார்த்து சொல்லிட்டாரு, நீ ஒரு ஏதோ ஒரு வேலை செய்வ. என்ன பார்த்து சொன்னாரு, நீ யூனிஃபார்ம் போட்ட வேலை தான் செய்வ, நீ எப்போதும் யூனிஃபார்மோட தான் இருப்ப. உன்னை நான் பார்க்கும் போது ஒரு யூனிஃபார்ம். என் பெரியப்பா அப்படி பாருங்க. அதே மாதிரிங்க என் பெரியப்பா சொன்ன மாதிரி நான் நேஷனல் பேரண்ட்ஸ் 10 வருஷம் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தேங்க. என் பெரியப்பா சொன்ன
சொன்னாரு, நான் சீனிமாவா போட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பெரியப்பா போட்ட திட்டத்தை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் முன்பாய் ஊழியக்காரனாய் நிறுத்தியிருக்கிறாரு. அதனால என் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. பெரியப்பா போட்டாரு, சித்தப்பா போட்டாரு, எங்க அப்பா போட்டாரு. என் தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, என் தேவன் எதை முன் குறித்திருக்கிறாரோ அதை முன் வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறாரு. எல்லாம் அப்படியே கண்களை மூடி சொல்ல போறோமா? நான் கொண்ட திட்டங்கள், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள். ஐயா, ஒரு தீர்க்க தரிசன பார்வை படிக்க போகிறோம். திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. அது சொல்றாங்க, குலகிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ராஜாக்களோடு அமைச்சினியே இனி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை இந்த நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவேன், உம்மையா உம்மை பாடுவேன். ஆமென். உம்மை உயர்த்துவேன். ஆவியானவரே, எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கடந்து போகும்போது, இந்த எருசலேம் பயணத்தை கடந்து போகும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் எருசலேமுக்கு போய் நான் சாக போகிறேன். ஐயா, எருசலேம்ல போய் என்னை சிலுவையில் அடிக்க போறாங்க. இன்னைக்கு உங்களை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கடைசி முடிவு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பயணம் எப்படிங்க இருக்கும்? ஐயா, அங்க போனா நீ செத்துருவ. ஒருத்தவங்க உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ இங்க இருந்து பிஜேக்கு போனீங்க, அங்க ஒரு 30 பேர் இருக்கிறான் உன்னை அடிச்சு சாய்க்கிறதுக்கு. 30 பேர் உன்னை காத்திருக்க, உன்னை போட போறானுங்க. உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து யாராவது சொல்றாங்க, இப்படி நடக்க போகுது இல்ல, சசிகுமார் உங்களை 30 பேர் அங்க வெயிட் பண்றாங்க இல்ல, யாரையாவது பார்த்து சொன்னாக்கா உடனே கம்பீரமா கிளம்பி, என் திட்டம் அதுதான், நான் அடி வாங்குறதுக்காக பிறந்தவன், நான் அடி வாங்க கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி பஸ் முடிஞ்சு போவீங்களா? இல்ல ஒரு கூட்டத்தை தெரிஞ்சுட்டு போவீங்களா? போகவே மாட்டீங்க. உடனே ரிவர்ஸ் கியரை போட்டு துண்டை காணா துணியை காணா பறந்துடுவா சாமி இருக்கிற இடத்த விட்டு. அப்புறம் நம்ம போய் சசிகுமாரை தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள். ஆமோஸை தேடினாலும் என்னடா இது, இங்கதானே சுங்கைப்புலூர்ல எங்க வீடு, திடீர்னு பார்த்தா ஆமோஸ் ஜேபியில இருப்பாரு, திடீர்னு சசிகுமாரை பார்த்தா பேரால இருப்பாரு. ஏன் அங்க போனேன்? 30 பேர் அடி வாங்கி சாகிறதுக்கு. நான் இங்கேயாவது ஏதாவது தண்ணி உப்பு ஏதாவது ஒரு சின்ன சின்ன காலத்தை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போயிருவேன். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை சந்திப்பதற்கு ஐயா அந்த திட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி கர்த்தர் கடந்து சென்றார். இன்னைக்கு உங்களை குறித்து கர்த்தர் எழுதி இருக்கிறதுனால சில பாதைகள் பாடு நிறைந்ததா இருக்கும், சில பாதைகள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பாடுகளை நீங்கள் கடந்து போவது நீங்க நினைப்பீங்க இது என் வாழ்க்கையில இல்லைன்னா ஓகே தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இட் வாஸ் ரைட்டன். இது எழுதப்பட்டது. உங்களை குறித்து முன் குறித்திருக்கிற ஆண்டவர் உங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறாரு. ஐயா, நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் இந்த பிரச்சனை இந்த பாடுகள் என்னுடைய வாழ்க்கையை முழுகடிச்சிருமா? இல்ல 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 இல்ல, கர்த்தர் இறுதியில உனக்கு வெற்றியை வைத்திருக்கிறாரு. உன் திட்டம் அல்ல, அவருடைய திட்டம். அவர் உன்னுடைய எதிர்காலத்தை அவர் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். Your future is in God's hand. என் எதிர்காலமே என் படிப்புல தான் இருக்கு. நான் சொல்றேன், உன் படிப்புல இல்ல, கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. ஐயா, என் எதிர்காலமே என் பணத்தை சம்பாதிச்சு வருது இல்ல இல்ல இல்ல, பணத்தை காட்டிலுமே தேவன் பெரியவர் ஆகியிருக்கிறார். அவர் உன் தேவைகளை ஏற்ற நேரத்தில் சந்திக்க வல்லவராக ஆகியிருக்கிறார். You have to say, Lord Jesus, இந்த பாம் சண்டேல நீங்களே இந்த ஜேர்னியில கடந்து போனீங்களே, ஜேர்னி டு ஜெருசலேம் ஒரு திட்டத்தோடு கூட. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களோட திட்டம் என்ன?
நல்ல ஆண்டோட ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, என் திட்டம் என்னப்பா? என்ன குறித்து உங்களுடைய திட்டம் என்ன? உங்க திட்டம் எதுவோ அதன்படி நாங்களும் நடக்க போறோம். நாங்களும் இந்த திட்டத்துக்கு நேரா போறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய திட்டத்துக்கு நேரா நடந்து போறீங்க? ஆண்டவரே, உங்க திட்டம் இதுதானே? ஓகேப்பா, உங்களுடைய திட்டம் இந்த பாதை தானே, நான் போக ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடந்து போக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட் உங்கள்கிட்ட பார்த்து சொல்றேன். இரண்டாவது, லூக்கா 22:42 படிக்க போகிறோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க பண்ணும். ஆயிரம் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இது என்ன தெரியுமா சொல்லுது? இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் பயணத்துல போகும்போது அவருடைய திட்டம் அல்ல, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி போனார். இதுக்கு கீழ்ப்படுதலின் பயணம் என்று சொல்லுவார்கள். ஐயா, நீ என்னதுக்கா போக சொல்ற? எங்கேயா போயிட்டு இருக்கிற? இல்ல இல்ல இல்ல, என் அப்பா ஒரு காரியத்தை தீர்மானிச்சாரு, அதன்படி நான் கடந்து சென்றுகிட்டு இருக்கிறேன். இங்க பிதா அதான் சொல்றாரு, என்னுடைய விருப்பம் அல்ல நான் இதுல கடந்து செல்றதுக்கு, என் விருப்பம் இந்த பாடுகள் அல்ல, ஆனாலும் என் பிதா எனக்கென்று சொல்லி ஒரு திட்டத்தை எழுதி வைத்ததுனால அந்த பிரச்சனையோ அந்த பாடுகளையோ நான் கீழ்ப்படிதலோடு கூட கடந்து செல்ல போறேன். எத்தனை பேர் இங்க வந்து நீங்க கீழ்ப்படிந்து கர்த்தருடைய திட்டத்துல நடக்க போறீங்க? ஐயா, நான் சொல்றேன், ஐயா, பிதா உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஐயா, நீங்க உங்க திட்டத்துல ஓடாதீங்க. சில நேரத்துல அந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஐயா, அந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பாடு நிறைந்ததுதான். But it is was planned by God. Just obey. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்து நான் கடந்து செல்றேன்ப்பா. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்து நான் கடந்து செல்றேன்ப்பா. ஆண்டவரே, நான் உன் கையில என்ன கொடுத்துறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க கையில என்ன நான் கொடுக்கிறேன், நீங்க என்னை வரைந்துடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, நீங்க ஆண்டு கரத்துல கொடுத்துருங்க. கீழ்ப்படிஞ்சு அப்படியே நடக்க ஆரம்பிங்க. சில நேரம் மனாந்திரம் போல இருக்கும், சில நேரம் ஒண்ணுமே இல்லாத போல இருக்கும், சில நேரம் உங்களுக்கு காற்றும் இருக்காது, மழையும் பார்க்க மாட்டீங்க, சில நேரத்துல வாழ்க்கையில செழிப்பே பார்க்க மாட்டீங்க, பல வருடமா இருக்கும். ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், முடிவை சம்பூர்ணமாய் மாத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க யார் பேச்சுங்க கேட்டீங்க? ஒருத்தர் பேச்ச கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய வாலிப நாட்கள்ல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான சூழ்நிலை நாங்க மாட்டிக்கிட்டோம். ஒரு 4 பேரு இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிட்டோம். நாங்க 4 நண்பர்கள். உடனே என் கூட்டாளி சொன்னாரு, நீ வீட்டுக்கு போயிட்டு நீ வந்து துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு வார்த்தை உங்க அப்பாட்ட சொல்லிட்டு நீ வீட்டு விட்டு வந்துரு, எல்லாருமே இந்த இடத்துல மீட் பண்றோம், இங்க இருந்து ஒரு நாட்டுக்கு ஓடுறோம் அப்படின்னு ஒரு திட்டம். இதெல்லாம் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. இன்னொரு கூட்டாளி சொன்னாரு, ஆமா நீ கரெக்டா கால் பண்ணு, நாங்க இங்க வந்துடுறோம்னு. ஏன், நான் வீட்டுக்கு போய் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க அப்பாட்ட சொல்றேன், பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு. எங்க அப்பா என்ன ஓங்கி கொடுத்து சின்ன அறங்க கொயின்னு கேக்குது. கொயின்னு காதுல கேட்டதுக்கு அப்புறம் எங்க அப்பா சொன்னார், இந்த வீட்டு விட்டு வெளியில போயிரு. நான் அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு, ஐயோ எங்க அப்பா வீட்டு விட்டு போக சொல்லிட்டாருன்னு சொல்லி வீட்டு வெளியில வந்து உடனே என் கூட்டாளி ஞாபகம் வந்துருச்சு. சொன்னானே நம்ம எல்லாம் அங்க மீட் பண்றோன்னு, உடனே அவனுக்கு கால் பண்ண. உடனே அவன் கேர்ள் ஃபிரெண்ட் பேசுங்க, the number you have dialed can't reach for a moment, please try again later. நான் சொல்றேன், இன்ன வரைக்கும் அந்த நம்பரே இல்லைங்க. அவன் என்னை விட்டு போனால அன்னைக்கு அந்த காட்டை உடைச்சு நம்மள மாத்திட்டான். அவனை கான்டாக்டே பண்ண முடியல. நான் சொல்றேன், உலகத்தை நம்பினீங்கன்னா, உலகத்தின் வார்த்தை நம்பினீங்கன்னா அவன் மாறி போவான். மாறாத என் தேவனுடைய வார்த்தை, ஐயா, அழிக்க முடியாத அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜீவிக்கும் போது அது உன்னை இறுதி வரைக்கும் நடந்து செல்லும். நீங்க யார் வார்த்தையை கேட்கிறீங்க? நான் நம்புற வார்த்தை, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழியாத ஒரு வார்த்தையை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தையை அப்படியே நம்பி ஆண்டவருடைய கருத்துல அப்படியே சரண்ட பண்ணிருங்க. அப்படியே ஆண்டவருடைய கருத்துல உங்க வாழ்க்கையை கொடுத்துருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உங்க கருத்துல கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு இந்த பாடலையும் நம்ம படிக்க போறோம். படிக்கும்போது சொல்ல போறீங்க, ஆண்டவரே உங்க கையில என் வாழ்க்கையை தந்துடுறப்பா, என் வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததுதான், ஆனா உங்க கையில கொடுக்க போறேன். அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே நம்ம இந்த பாடலை கொஞ்சம் அப்படியே தியானிச்சு ஒரு அறிக்கையா நம்ம படிக்க போறோம். ஆண்டவரே உங்க கையில நான் என் வாழ்க்கையை கொடுக்கிறப்பா, கரத்தில் என்னை படைக்கிறேன் என்னை தருகிறேன்
கரத்துல நீங்க களிமண்ண போல இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை உடைச்சு நீங்க உருவாக்குங்கப்பா. உடைச்சு சில நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு செய்றீங்கல்ல, ஆண்டவர் உங்களை வாழ்க்கையில சொல்றாரு, நீங்க கீழ்ப்படிஞ்சு செய்யறது உலகத்துக்கு முட்டாளு போல இருக்கும். இந்த சீசன்ல எப்படி பார்த்திருப்பாங்க, இயேசுவே இந்த எருசலேமுக்கு போறீங்க, அங்க சாகடிக்க போறானுங்க, என்ன ஆண்டவரே நீங்க போறீங்க, என்னப்பா நீங்க தடை, நீங்க இதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அதனாலதான் சொல்றாங்க, உன்னை மறிக்க நாங்க விட மாட்டோம். ஏன்னா உங்க டிசிஷன் கொஞ்சம் அவுட்டா இருக்கு. ஐயா, இன்னைக்கு உலகமும் உங்களை பார்த்து இப்படிதான் சொல்லும். உலகங்களை பார்த்து சொல்லும், நீ செய்யறது ரொம்ப அவுட்டா இருக்கு, நீ இப்படி செய்யாத, நீ இப்படி செஞ்சாதான் பணக்காரன் ஆக முடியும். ஐயா, ஆண்டவருடைய திட்டங்கள் சில நேரம் உங்களை முட்டாள போல காமிக்கிறது போல இருக்கும். ஆனா நான் சொல்றேன், அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க செய்யும் போது அதை வெற்றியாய் கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கும்னு உலகம் சொல்லும், இது முட்டாள்ரா. ஆனா என் தேவன் சொல்றாரு, என் கரத்துல நீ கீழ்ப்படிஞ்சு குடிக்கும் போது அதை 5000 பேருக்கு கர்த்தர் போஷிக்கும்படி கர்த்தர் மாற்றுவாரு. ஐயா, இந்த கடல் மேல நடக்க முடியாது. ஐயா, இது மேல நடந்தா முழுகிடுவாங்க, உலகத்துல யாருமே நடக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நடந்துவான்னு சொல்றாரு. ஐயா, என் தேவன் சில காரியங்களை சொல்லும் போது உங்களுக்கு பார்க்க இது முட்டாளு போல இருக்குது, ஆனாலும் நீங்க கீழ்ப்படிஞ்சு செய்யும் போது கர்த்தர் அது மேல உங்களை நடக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். செங்கடல் முன்னுக்கு நிக்குது. இங்க எல்லாம் ஒரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி ஒரு எல்லாம் பார்வோன் எல்லாம் சேனையோட வருகிறான். முன்னுக்கு செங்கடல். இப்ப நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன்னா, ஓகே ஜேம்சன் எல்லாம் ரெடி ஆயிருங்க, எல்லாம் ஆம்பளை சொல்லிருங்க, ஜேம்சன் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேன்ஸ்க்கு கரெக்டா டெலிவர் பண்ணுவாரு. ஜேம்சன் மேன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. எல்லா மேனையும் பார்த்தா மேனையே குறைவா இருக்குது. உடனே எல்லா மேனையும் ரெடி பண்ணி எல்லாம் இப்ப போய் 2 அடி அடிக்க போறோம், 2 பின்ன போறோம், நம்ம நாள முடிஞ்சது. எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாரு, ஏய் ஒருத்தன் நம்மள அடிக்க வந்துட்டான். எங்க அப்பா அந்த காலத்துல சொல்லுவாரு, எங்களுக்கு இன்னும் சின்ன வயசுல, ஒருத்தன் 10 அடி அடிச்சா நீ 1 அடியாவது திரும்பி கொடுத்துடணும்னு சொல்லுவாரு எங்க அப்பா. நானும் ஜேம்சன் தான் சொல்லுவேன், ஜேம்சனே இவனுக்கு எல்லாம் நம்ம அடிக்க வரானுங்க, இந்த பார்வோன் வரா, இங்க முன்னுக்கு செங்கடல். ஆனா நான் சொல்றேனே, அவனுக்கு நம்ம 10 அடி அடிச்சாலும் 1 அடியாவது கரெக்டா அடிச்சிடணும்னு சொல்லி மேன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்க எல்லாம் ரெடியா நிப்போம். ஆனா என் தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ கம்முனு இரு, நீ சும்மா இரு, இன்று காணுகிற எகிப்தியரை இனி நீ காண மாட்டாய். யோ என்னையா பண்ற, இங்க பின்னாடி ஒரு சேனை துரத்திக்கிட்டு வருது, முன்னுக்கு செங்கடல், நீ சும்மா இரு, இன்றைக்கு காணுகிற எகிப்தியரை இனி காண மாட்டாய். இப்ப இதே மாதிரி ஒரு கூட்டம் துரத்திக்கிட்டு வருது, நீங்க எல்லாம் நிக்கிறீங்க. இப்ப நான் முன்னுக்கு இருந்து சொல்றேன், நீங்க சும்மா இருங்க, கவனம் இருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. இந்த ஒரு லூஸ் ஆயிட்டாண்டா சாமி, இவன் சாவறது இல்லாம என்னையும் சாவடிக்கிறான்னு சொல்லி என்ன நீங்க சேர்ந்து போட்டு தள்ளிடுவீங்க. ஆனாலும் இங்க ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கையில உள்ள கோலை நீட்டு. ஐயா, கோலை கொண்டு நீ ஒரு குழி நோண்ட முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றது சில நேரத்துல உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது போல இருக்கும். ஆனா நீங்க கீழ்ப்படிஞ்சு அதை இன்னொரு தூக்கும் பொழுது கர்த்தர் செங்கடலை 2ஆய் பிளக்க வைத்தாரு. ஐயா, செங்கடலை 2ஆய் பிளந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தாண்டினார்கள், இந்த பார்வோனையும் கர்த்தர் அழித்து போட்டாரு. சில காரியங்கள் முட்டாள போலதான் இருக்கும், ஆனா நீ கீழ்ப்படிஞ்சு செஞ்சு பாரு, கர்த்தர் அதை அற்புதமாய் மாற்றுவார். இங்க ஆண்டவரே கீழ்ப்படுகிறாரியா,
பிதாவுடைய திட்டத்துக்கு இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படுகிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிது எம்மாச்சிரும். என் தேவன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. பாடின் மத்தியிலும் நான் கீழ்ப்படிந்து அதுல கடந்து சென்றேன். மூன்றாவது காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். மத்தேயு 21:5. ஓ ராபா செக்கேரியலாந்தானாபா தாழ்மை. ஓ ராபா செக்கேரிய தாழ்மை தாழ்மை குறித்த ஒரு பாட்டு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இதை நீங்க நல்லா படிச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இப்ப கழுதை மேல வருகிறாரு. இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து கழுதை மேல வரும்போது அநேக பேர் அவர்களுடைய வஸ்திரங்களை, அவர்கள் போட்டிருந்த அந்த சால்வையை தூக்கி கீழே போட்டுட்டாங்க. ஐயா, இந்த குருத்தோலை இதை தூக்கி கீழே போட்டுட்டாங்க. இதெல்லாம் அந்த நாட்கள்ல ராஜா வரும்போது இதை பார்ப்பிப்பாங்க. இந்த குருத்தோலையை ராஜாவை ஆனர் பண்றது, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க. இங்கெல்லாம் நம்ம சொல்றோம்ல, டவுலாத்வான்கு வாயில சொல்றோம். அந்த நாட்கள்ல இந்த குருத்தோலையை கையில வச்சு சொல்லுவாங்க, ராஜாவே வாழ்க. இப்ப இயேசு கிறிஸ்து அவர் என்ன தெரியுமா கூப்பிட்டாங்க? கிங் கூப்பிட்டாங்க. ஐயா, நம்மளுடைய ராஜா வருகிறார், அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், அவரை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி அவரை கூப்பிட்டு எல்லாமே வாழ்த்தி படிக்கும் போது நீங்க எப்படி போவீங்க? எப்படி போவீங்க? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என் மனைவிட்ட எப்போதும் நான் ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுவேன். என் மனைவிட்ட சொல்லுவேன், மத்தவங்க மனைவிட்ட சொல்ல மாட்டேன். என் மனைவிட்ட அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, நான் ஒரு நாள் ராஜ அம்மனுக்கு நிப்பேன், நான் ஒரு நாளைக்கு ராஜா அம்மனுக்கு உட்காருவேன், ஒரு நாளைக்கு ராஜா அம்மனுக்கு சாப்பிடுவேன். திடீர்னு அந்த நாட்கள்ல யார் ஆமா ஆமான்னு சொன்னது? ஆமா, அக்காவுக்கு தெரியும். ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது. அந்த கல்யாண பத்திரிக்கை நான் வாங்கிட்டு அந்த கல்யாண பத்திரிக்கை பாக்குறேன். அந்த கல்யாண பத்திரிக்கையில என்னை இன்வைட் பண்ணிக்கோ, விஐபி இன்வைட் பண்ணி இருக்கிறாரு. சரி போவோம், கல்யாணத்துல விஐபி. அதுவும் நாங்க இங்க ஆராதனையை முடிச்சுட்டு ஊதியம் முடிக்கி சாயந்தரம் ஆராதனை முடிச்சுட்டு 7:30 மணிக்கு அங்க ஃபங்க்ஷன்ல இருக்கணும். இங்கேயே 7:30 மணி ஆச்சு. ஊதியா பிரிக் ஃபீல்ட்ல பூந்தா பிரிக் ஃபீல்ட பிளாக் பண்ணிட்டானுங்க. என்னோட பிளாக் பண்ணிட்டானுங்க சொல்லி பிரிக் ஃபீல்ட்ல சைட் ரோட்ல பூந்து அங்க பூந்து இங்க பூந்து ஷார்ட் கட்ல பூந்து பிரிக் ஃபீல்ட நம்ம கை வந்த கலையாச்சு. 15 வயசுல இருந்து பிரிக் ஃபீல்ட்ல படிச்சிருக்கிறேன். அப்ப பிரிக் ஃபீல்ட் எப்படி போகணும் தெரியாதா? அழகா பூந்து கரெக்டா அங்க போய் பார்க் பண்ணி, என்னடா முன்னுக்கு இவ்வளவு போலீஸ்காரன் நிக்கிறானே, ஊதியா போய் நாங்க ஓடுறோம், பொண்ணுக்கு முன்னுக்கு புற மாதிரியே ஸ்கேன் பண்றானுங்க, இதை பண்றானுங்க. நான் யோசிட்டு கேட்கிறேன், நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா இப்படி எல்லாம் செய்யறானுங்களே. உடனே ஹால் கிட்ட போனோனே அந்த மெயின் ஹால 2 போலீஸ்காரங்க டபார்னு திறந்தானுங்க. கீழே மஞ்ச காப்பேட்டுங்க. என் நட என்ன, என் அட அப்படியே மாறிடுச்சு. என் வைஃப் கேக்குறாங்க, ஏன் இப்ப பயங்கரமா நடக்குறீங்க? இல்ல காப்பேட்டு எப்படி போட்டிருக்காங்க, கதவை திறக்கிறாங்க. அதுவும் படார்னு கதவை திறந்தா ஒரு கூட்டமே பாக்குது. ஒரு ஆளை போடும்போது திடீர்னு ஒரு கூட்டமே பாக்குது. அந்த நடம் மாறிடுச்சுங்க. அன்னைக்கு கோட்டெல்லாம் ஒரு மாதிரி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் நடந்த நட இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ராஜ நட, ஒரு கம்பீர நட. அன்னைக்கு பார்த்தவன் நினைச்சிருப்பான், இவன் ஒரு பயங்கர மில்லியனர் போறதுக்கு, இவன் ஒரு பயங்கர பணக்காரன் போறதுக்கு நடையா இது நடையா அப்படின்னு படிக்கிற அளவுக்கு நடந்தேன். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல. அவன் கதவை திறந்ததுக்கே அந்த மாதிரினா இயேசு கிறிஸ்துவங்க படிக்கிறாங்க, இஸ்ரவேலின் ராஜாவே வாழ்க, யோசானா ஓசானா என்று சொல்லி அவங்க ராஜான்னு வாழ்த்தும் போது இயேசு கிறிஸ்து எப்படி தெரியுமா வந்தாரு? தாழ்மை ரூபத்துல கழுத மேல வராரு. ஐயா, குதிரை மேல வர வேண்டியவரு கழுதியில தாழ்மையோடு வராரு. இதுல இருந்து ஆண்டவர் என்ன தெரியுமா கத்து கொடுக்கிறாரு? உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் ஐயா, மத்தவங்க உன்னை பாடும் போது கூட நீ தாழ்மையா நடந்துக்கணும். கொஞ்சம் உங்களை பார்த்து, ஐயோ பயங்கரமா இன்னைக்கு பாட்டு படிச்சுங்க, பயங்கரமா இருந்துச்சுல, உடனே உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியாதா? எனக்கு கொஞ்சம் அப்படி சின்ன வயசுல இருந்து தேனை குடிச்சு கிளி போல என் குரல். ஐயா, ஏன் நான் பேசினாலே ஆள்களுக்கு, ஐயா இத கதெல்லாம் விட்டுட்டு எல்லா துதிக்கான மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் தான். அவர் கொடுத்ததுனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அநேக பேருக்கு பேச முடியல. ஐயா, என்னை பெற்ற எடுத்த தாயுடைய அம்மா, அப்புறம் என் பாட்டி ஊமை பாட்டி, என் பாட்டி ஊமை பாட்டி. எங்க அம்மா கேளுங்க, எங்க அம்மாவுடைய அம்மா ஊமை, அவங்கனால பேச முடியாது. அவங்க பேர் நான் சொன்னாங்களா எங்களுக்கு புரியும். ஆனா அவங்க பெற்றெடுத்த
எங்க அம்மாவை பேசுறாங்க. அம்மா பெற்றெடுத்த நானு இன்னைக்கு உங்க முன்னுக்கு நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது கர்த்தருடைய கிருபை. எல்லாம் சொல்லுவானுங்க, ஊமையா இருந்தாங்கன்னா அவங்க பெற்றெடுக்கிற பிள்ளையும் ஊமையா இருக்கும். எங்க அம்மாவும் பேசுறாங்க, எங்க அம்மா பெற்றெடுத்த பிள்ளைங்களும் பேசுறாங்க, நான் பெற்றெடுத்த பிள்ளைங்களும் பேசுறாங்க. ஏன்னா இது தேவனுடைய சுத்த. இப்படி இருந்தா இப்படிதான் இருக்கணும். ஆனா கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா? தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும். எவ்வளவு மேல வந்தாலும், எவ்வளவு பயங்கரமா ஆளுங்க உயர்த்தினாலும், நான் தாழ்மை உள்ளவரா இருக்கிறப்பா. ஆண்டு இந்த கழுதை மேல எருசலேம் பயணத்துல வரும்போது என்ன தெரியுமா கத்து கொடுக்கிறாரு? தாழ்மையின் பயணம். ஐயா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு எருசலேம் இருக்கிறது, பரம எருசலேம். இன்னைக்கு நம்மளும் இந்த எருசலேமை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், பரலோகத்தை நோக்கி போறோம். எப்படி தெரியுமா போனோம்? ஒரு தாழ்மையோடு போனோம். இட்ஸ் ஓகே. நான் அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், முன்னெல்லாம் எங்களுடைய நாட்கள் எல்லாம் ஒரு மோதிரம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அதுக்கான கஷ்டம். அன்னைக்கு கஷ்டம். நான் சொல்றேன், எனக்கு ஒரு கை செயினா, எனக்கு அந்த நாட்கள்ல கை செயின் பிடிக்கும். எங்க அம்மா சொன்னோம் கை செயின் வேணும்னு. எங்க அம்மா உடனே கூட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்காக எங்க சம்பளத்தை கூட்டு கட்டுவாங்க. கட்டி 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 ஒரு 2000 வெள்ளிக்கு கூட்டு ஒரு கை செயின் வாங்கினாங்க. 2000 வெள்ளி தான். இடையில கொண்டு போய் இது சர்ச்சுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பிளான் பண்ணும், இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சேன், எவ்வளவு வரும்னு. 12,000 வெள்ளி சொல்லிட்டான். 2000 வெள்ளி எங்க இருக்கு, 12,000 வெள்ளி எங்க இருக்கு? அந்த அளவுக்கு ஓகே. கரெக்டா ஆண்டு சர்ச்சை விரிவாக்கும் போது அதெல்லாம் பயன்படுத்துவோம். அதனால நீங்க எல்லாம் உங்க நகையை பத்திரமா வச்சுக்கிறீங்க. இப்பயே சொல்லிடுவீங்க, பசங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதுக்காக நாங்க சொல்ல வரல. இருக்கோ இல்லையோ கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அந்த நாட்கள் எங்களுக்கு மோதிரம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யாராவது ஒரு ஆள் மோதிரம் வாங்கிட்டாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு அந்த காலத்துல எங்க வீட்டு வரிசையிலே தங்க வச்சிருந்தோம், அவரு மோதிரம் வாங்கிட்டாரு. மோதிரம் வாங்கிட்டோனே அன்னைக்கு வந்தோனே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னடா இந்த ஆள் இன்னைக்கு கைய ஓவரா நீட்டுறானே, இந்த கையை நீட்டியே பேசுறது இல்லையே, மோதிரத்தை அப்படி நான் இப்ப சொல்ல வர்றதே நீ புரிஞ்சுக்க மாட்டேற. ஆக்சுவலா என்னடா இந்த ஆள் இன்னைக்கு ஓவரா போயிட்டு இருக்காரு. என்ன கேட்டேன், என்னதான் பிரச்சனை, நீ கவனிக்கலையா? புது மோதிரம் போட்டிருக்க. அட பாவி, நீ மோதிரம் போட்டிருக்க மோதியே சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா, ஒரு புது மோதிரம் போட்டு இப்படி காட்டுன்னு காட்டுறிய, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சார்னா நீ எப்படி காட்டுவ? அதே மனுஷன் ஒரு நாள் சங்கிலி வாங்கிட்டான். சங்கிலியை வாங்கிட்டு அதுல ஒரு கிராஸ போட்டுட்டு அவர் என்கிட்ட பேசும்போது வாயில கடிச்சுக்கிட்டே பேசுறாரு. ஆக்சுவலா இன்னைக்கு என்னன்னா, நான் யோசிக்கிறேன், ஏன்டா இந்த ஆள் சங்கிலியை கடிச்சிட்டு பேசுறாரு, அதுவும் சிறுவியை கடிச்சிட்டு பேசுறாரு. நான் ரொம்ப நேரம் யோசிச்சு நான் கேட்டேன், ஏன் சங்கிலியை கடிக்கிறீங்க? உனக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேற? நான் கேட்டேன், உண்மையிலே எனக்கு தெரியல ஏன்னு. அவர் சொன்னார், இப்பதான் போனஸ் போட்டுச்சு, சங்கிலி வாங்கி இருக்கிறேன், அதான் உன்கிட்ட காட்டிட்டு இருக்கேன். அதை நீ இப்படியே காட்டியிருக்கலாம். சங்கிலியை வாயில கடிச்சிக்கிட்டே ஒரு 4 மணி பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஒரு போனஸ் போட்டோடனே உன்னை ஆட்டம் தாங்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தின் தேவன், அவர் ராஜாதி ராஜாவா இருந்து, ஐயா, எல்லா ஐஸ்வர்யங்களுடைய எஜமானா இருந்தும் இந்த பூமியில தாழ்மையோடு கூட ஐயா அப்படியே போறாரு, கழுதை மேல போறாரு. கழுதை மேல போகும்போது அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறேன், எல்லாமே இருந்தாலும் நீ தாழ்மையாய் வாழ கற்றுக்கொள். Just be humble. பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே போன வாரத்துல ஊழியக்காரர் நிறைய வார்த்தை கொடுத்தாரு. இப்ப சிஸ்டர் சகானாவுக்கு திடீர்னு சும்மா சொல்றேன், சகானாவை பார்த்து சொன்னாரு, நீங்க நிறைய காடி வாங்க போறீங்க, நான் இத பாக்குறேன்னு சொன்னாரு. உடனே சகானா, நடையா, அவனுக்கு தெரியும் தானே இன்னும் ஒரு 6 மாசத்துல நான் பிசினஸ் மாத்திருவேன், எனக்கு தெரியும் தானே நான் அப்படின்னு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் இப்படி வந்தாலும் எது வந்தாலும் இதெல்லாம் குப்பையும் நஷ்டமா எண்ணுகிறேன். கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தார். இப்படின்னு போனா தாழ்மையா கத்தர் ஒண்ணு பாப்பாரு, என்னடா எவ்வளவு கொடுத்தாலும் இப்படி அம்பலா இருக்கிறான், சரி இன்னும் 2 கொடுத்து விடுவோம், இன்னும் 2 கொடுத்து விடுவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கத்தர் ஒன்னும் 2 கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா? நீ தாழ்மையா இல்லப்பா, நீ தாழ்மையா இருந்து பாரு, 1 2 கொடுப்பாரு. சில பேர்லாம் கேக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மனைவி கொடுத்தாரு, இன்னும் தாழ்மையா இருந்த 2 கொடுப்பாரு, எல்லாம் 2 உதவி கொடுப்பாரு, 2 மொத்தம் கொடுப்பாரு. யோ, அந்த 2 பத்தி பேசலையா? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஐயா, உனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுப்பாரு, நல்ல ஒரு பாத்திரத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு பிள்ளைகளை கொடுப்பாரு. ஐயா, கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கு. அவர் ஒன்னேதான் எதிர்பார்க்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கு மட்டும்தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு என் கர்த்தராகிய தேவன் எகிச்சனைக்கிறார்.
ஜஸ்ட் ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எது கொடுத்தாலும் அப்படியே நான் போவேன். நானு இந்த சீனனுங்கெல்லாம் சொன்ன நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த சீனங்கள் பாத்தீங்கன்னா கட்டகால சுடார போட்டுட்டு இந்த பகோடா டிஷர்ட்னு ஒரு வெள்ளை டிஷர்ட் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு உடனே ஒரு சைனீஸ் டீ போட்டை வச்சுக்கிட்டு அந்த சைனீஸ் டீ குடிக்கிறத பாத்தீங்கன்னா இவன் ஒரு பரிதாபமான பிச்சைக்காரன் போல இருக்கு. என்னடா இவ்வளவு பாவமா இருக்கிறான். கொஞ்ச நேரம் அவன் காசு கட்டிட்டு போகும்போது நீ பாத்தீங்கன்னா அவன் ஏற காடி என்ன, அவன் கிளம்புற விதம் என்ன, ஐயா அவ்வளவும் இருந்து சய தட்டாவுமா சய தடாமா. ஆனா நம்மகிட்ட கொஞ்சம் இருந்தாலே சயாடாமா. என்னடா இருக்கு, பேர் உள்ள புகழ் உள்ள, நீ யாருனே தெரியாது, ஏன் அப்படி செய்யற? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பாதையை போல நான் எருசலேமை நோக்கி போகும்போது, நான் பரலோகத்தை நோக்கி போகும்போது தாழ்மைப்பட்டேன். நீங்களும் ஜஸ்ட் ரிலாக்ஸா இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் சொல்றாரு, தாழ்மையா இருங்கய்யா. ஜஸ்ட் அடுத்த வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். மத்தேயு 21:9. சிஸ்டர் மறுபடியும் சத்தமா. மின் நடப்பாரும் பின் நடப்பாராகிய ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்ப என்ன தெரியுங்களா நடக்குது? இந்த எருசலேம் பயணத்துல ஆண்டு இந்த எருசலேமை நோக்கி போகிற இந்த பயணத்துல ஐயா பாடுதாயா, பிரச்சனை தான்யா. ஆனா ஆண்டவர் ஒன்னு எதிர்பார்க்கிறாரு, துதியை எதிர்பார்க்கிறார். துதியின் மத்தியிலே கர்த்தராகிய தேவன் கடந்து வர வல்லவராக இருக்கிறாரு. ஐயா நான் சிலுவையை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், என் பாதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு துதி ரொம்ப முக்கியம். எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க, ஆராதனை ரொம்ப முக்கியம், ஆராதனை ரொம்ப முக்கியம். ஐயா ஆண்டவர் இந்த எருசலேமை நோக்கி போகும்போது ஆண்டவர் பார்த்து ஓசானா ஓசானா ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி இவர்கள் துதித்து பாடின போதோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆராதனை மத்தியில நான் கடந்து வர போகிறேன், ஆராதனை மத்தியில நான் கடந்து வருகிறேன். இன்னைக்கு பெனியல் சேர்ச்ச ஆராதனையில என் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறார். ஐயா நீங்க வரீங்களோ இல்லையோ, 2-3 பேர் அவர் நாமத்துல கூடி வந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அவர் நடுவிலே கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுகிறார். இந்த ஆண்டவர் இந்த ஆராதனை ஆண்டவரே கடந்து போகிறாரு. இந்த எருசலேம் பயணத்துல ஆண்டவர் போகும்போது நம்மள்ட்ட சொல்றாரு, ஐயா நான் பாடுகள் மத்தியில போகிறேன், ஆனா துதியை நிறுத்தாதீங்க. ஐயா இன்னைக்கு நீங்க பாடுகளை கடந்து போக போறீங்க, பிரச்சனை மத்தியில போறீங்களே, நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க துதிச்சா பரலோகத்துல இருக்க தேவன் உங்களுக்கா இறங்கி யுத்தம் பண்ணுவாரு. ஐயா துதி ரொம்ப முக்கியம் ஐயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில மரிக்க போகும்போதுக்கு போய் மரிக்கிறது என்பதாக இங்க முதல்ல நடந்தது என்ன தெரியுமா? ஆராதனை நடந்தது. இந்த நாள் ஆராதிக்கிற நாள், தேவனை துதித்து பாடுகிற நாள். தேவனை நம்ம எப்போதுமே துதித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவரே நீங்க நல்லவரா இருக்கிறீங்க. இந்த பாட்டு படிப்போமா சந்தோஷமா? இந்த பாம் சண்டேல இந்த பாட்டை படிக்காத ஒரு சர்ச் இருந்துச்சுன்னா அந்த சர்ச் பரலோகத்துக்கு போவே போவாதான். தெரியுங்களா? என்ன நீங்க நம்பவே இல்லையா? பாம் சண்டையில இந்த பாட்டு படிக்கலாம் சரி பரலோகத்துக்கு போவாதான் அப்படின்னு வெளியில சொல்லிக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், இயேசுவை நீங்க துதித்து எந்த பாடல் பாடினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா இந்த பாடல் நான் படிச்சோம். சரியா? ஓகே கம் லெட்ஸ் கோ. எல்லா கையை தட்டுமா, உட்கார்ந்து நல்ல கரங்களை சாத்தி. Yes, Raja kami sabiran, Osnagi na paru. Nala kaya tadi, Yes, Raja kami sabiran, Osnagi na paru. Regam sempre de, Osna jayame, Osna jayame, Osna jayame. Osana jaya namake, jaya namake, Osana jaya namake. Tumbanga sunbalo, kalakasya. Azuri ko baca tumbanga sunbalo. Oh, kalakasya. Ayam.
ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. நான் சொல்றேன், நீங்க துன்பத்தின் பாதையில போகும்போது உங்களை துதிக்க விடாமல் சூழ்நிலை மட்டுமல்ல, சில பேரும் உங்களை தடை செய்வாங்க. இயேசு கிறிஸ்துவை எல்லாம் ஓசானா ஓசானான்னு படிக்கும் போது இங்க ஒரு கூட்டம் சொல்லுது, ஏப்பா இவரை துதிச்சுக்கிட்டு இருக்கிற, ஏப்பா ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் நிறுத்து நிறுத்து நிறுத்து, கம்மனு. இவங்க இங்க நிறுத்த சொன்னது மட்டும் இல்ல, ஆண்டவரே சொல்றாங்க, ஆண்டவரே இவர்களை சும்மா இருக்க சொல்லு, இவர்ல வாயை எல்லாம் போடிட்டு கம்மனு இருக்க சொல்லு, எங்களுக்கு இந்த சத்தம் முடியல, ஐயா உன்னை நாங்க ராஜாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க துதிக்கணும்னா கூடியும் இந்த கல்லு துதிக்கும்படி கர்த்தர் செய்வாரு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ துதிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய துதியை நிறுத்தவே நிறுத்தாத. யார் எதை சொன்னாலும், சூழ்நிலை உனக்கு பயங்கரமா இருந்தாலும், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்தாலும், இயேசு கிறிஸ்து உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவான். நான் இதை ஏற்கனவே நான் உள்ள சொல்லி இருக்கிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் காடியில போகும்போது நல்லா ஆராதிச்சுட்டு போவீங்க. இந்த சாட்சி நான் நம்ப சொல்லியிருக்கேன் தெரியுங்களா. நான் இதை என்னால மறக்க முடியாது. ஏன்னா ஜெடேனா எனக்கு சின்ன குழந்தை, 8 வருஷம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஜெடேனா விரும்புவேன். நானும் ஜெடேனாவும் காடியில இந்த ஒரு பாடலை போட்டுட்டு படிச்சுக்கிட்டு அதோடைய கிண்டல்ல இருந்து நான் ஹைவேல வந்துகிட்டு இருக்கிறேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மையாரா, இந்த பாட்டை படிச்சுட்டு வரேன். பயங்கர பாட்டு. ஜெடேனாவும் படிக்க, நான் படிக்க, பிள்ளை படிக்க, நான் படிக்க, படிச்சுட்டு வரோம். பக்கத்துல ஒரு லோரிக்காரங்க பீ 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 பீன்னு ஓன் அடிச்சுக்கிட்டே வரான். அவன் ஓன் அடிச்சு கையை இப்படி இப்படி காமிக்கும் போது எனக்கு கற்றாவர்த்தியை காமிக்கிறது போலே இருந்துச்சு. அவன் இப்படி காமிக்கிறானே, இவனை விட்டு வேகத்தை ஓடிடுவோம், பிள்ளை இருக்கு, நம்ம ஒண்டினா இறங்கி சண்டை கொடுத்துடலாம், சின்ன பிள்ளைய வேற வச்சிருக்கிறோம், சின்ன வயசுல அதை ஏத்திட்டு போறோம்னு சொல்லி நான் நிக்கவே இல்லை. நான் அடிச்சுட்டு பூச்சம் வரைக்கும் அடிச்சுட்டு அடிச்ச பூச்சம் டிராபிக்ல நிக்கிறேங்க. லோரிக்கார பக்கத்துல நிக்கிறான். சில நேரத்துல பாத்துருக்கீங்களா, எந்த மனுஷனை விட்டு நீ ஓடணும்னு நினைக்கிறியோ அந்த மனுஷன் உன் பக்கத்திலே நிற்பா. இப்ப எனக்கு டிராபிக்ல இந்த லோரிக்கார பக்கத்துல திரும்பி ஒண்ணு அடிக்கிறான், பீ பீ பீன்னு அடிக்கிறான். உடனே நான் கண்ணாடியை திறந்து என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னா, உங்க ஆடி முன்னாடி போய் பாருன்னா. அப்பசான்னு கேட்டேன். அவன் சொன்னா, உன் காடி பத்தி எரியுதுறான்றான். டபார்னு காடி என்ட்ராக் எழுத்துட்டு கீழே பார்த்தா முன்னுக்கு காடி நெருப்பு பிடிச்சி எரியுது. மைவி முன்னுக்கு பார்த்தா அப்படியே என்ன நெருப்பு பொறி புகை குத்துன்னு வந்துருச்சு. அவன் காடியில இருந்து அந்த பாம்பாவை கொண்டாந்து அமைச்சிட்டு எல்லாம் அமைச்சிட்டு அவன் சொல்றான், உன் காடி சுபாங்ஜியால சம்மிட்டுக்கிட்ட நான் உன் காடியை பார்த்தேன், அங்கிருந்து இந்த காடி எரிஞ்சுக்கிட்டு வருது. மித்த காடியா இருந்தா எரிஞ்சு அப்படியே உள்ளுக்கு மாட்டி செத்து போயிருப்பாங்க. ஆனா நீ உயிரோடு இன்னைக்கு இருக்கிற பத்தியா, உன் பிள்ளைய உயிரோடு வச்சிருக்கிற, உன் கடவுள் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. சூழ்நிலையின் மத்தியில நீங்க துதிக்க 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 கர்த்தர் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளும்படி கர்த்தர் செய்வாரு. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ எல்லாம் உணர்ந்து அப்படியே சொல்ல போறோம். நம்முடைய கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, சொல்ல கஷ்டங்கள் கடைசியா சொல்ல போறோம். பயமும் இல்லை, அழகு ஆண்டவரே, பயப்பட போவேலப்பா, அழகமில்லை, ராஜனா ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, உங்க துதி உயர்த்தப்படட்டும். எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருங்க. நல்ல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்களை பாக்குறவன் சில நேரத்துல என்னுடைய ஜெட்ரி என்ன கூப்பிட்டீங்கன்னாக்கா, கடையில மீகி வரைக்கும் சாப்பிட்டுச்சுனாக்கா மீகி வரைக்கும் பாட்டு படிச்சிருக்கோம். மீகி வரைக்கும் வாயில போயிட்டு அது ஒரு பாட்டு படிச்சுட்டு, என்னடா இப்படி இருக்கா முடிய சீவனாக்கா ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு அப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு இருந்தா பாத்ரூம்ல ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்னப்பா இது எது பண்ணாலும் பாட்டு இல்லாம பண்ண படியுது, இது என்ன பாட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்குது.
அப்படின்னு. ஆனா ஆண்டவர் உலகத்துல சொல்றாரு, துதிக்கிறவனை நிறுத்த முடியாது. ஒரு மனுஷன் துதிக்க ஆரம்பிச்சுட்டானா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவன் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பான். இந்த பாம் சண்டே இதைதான் நமக்கு கத்துக் கொடுக்கிறது. உன் ஜேர்னில நீ ஜெருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கிற, நீ பரலோகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த பயணத்துல நல்லா துதிச்சுக்கிட்டே போங்க. நான் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்க இங்க இருந்து எல்லாருமே ஒரு நாள் மறிச்சிருவீங்க. ஐயோ பாஸ்டர் இப்படி கட்ட வார்த்தையை சொல்லிட்டீங்களே, நான் எத்தனை வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், நீ நினைச்சு முட்டிக்கால போட்டாலும் நீ மகாதீர தாண்டுவியான்னு எனக்கு தெரியல, நான் தாண்டுவனான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் இங்க உலகத்தை விட்டு மறிச்சு பரலோகத்துக்கு போனாலும் ஒரு காரியத்தை தான் செய்வேன், ஆண்டவரை பரலோகத்துல துதித்து பாடிக்கொண்டே நான் இருப்பேன். பரலோகத்துல போய் நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. பரலோகத்துல போய் என்ன மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ண மாட்டாரு. உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியுமா, கர்த்தர் துதிக்கும்படி ஒரு துதியின் சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஓசானா ஓசானா என்று சொல்லி பரலோகத்துல போய் நம்ம தேவனை துதிக்க போகிறோம். I am going for the last point. கடைசி பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம செபிக்க போகிறோம். மத்தேயு 21:13 படிக்க போறீங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. நீங்களோ அதை நீங்கள் கல்லர் குகையை ஆக்கிவிட்டீர்கள் என்றார். இந்த எருசலேமை நோக்கி ஆண்டவருடைய பயணத்துல போகும்போது, அன்று எருசலேமில போனதுக்கு அப்புறம் சபையை சுத்திகரிச்சாருங்க. எருசலேம் பயணத்துல அவருடைய பர்பஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் எருசலேமுக்கு நான் கடந்து போகிறேன், இந்த ஜாய்ஃபுல்லான இதுல போயிட்டு இருக்கிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனா நான் போய் என்ன தெரியுமா செய்ய போறேன், இந்த சபையை சுத்திகரிக்க போகிறேன். அன்று இந்த சபையை சுத்திகரித்து, ஏன்னா அந்த சபையில வியாபாரம் வந்துருச்சு, சபைக்குள்ள பயங்கர பிசினஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப ஆண்டு எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு ஆண்டு சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு, இதை நீங்கள் கல்லர் குகையை ஆக்கி விட்டீர்கள். இதுல இருந்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஐயா இந்த எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் இதுதான் சபை, உன் இதயம் சபையா இருக்கிறது. இந்த சபையை நீ சுத்தமாய் வைத்துக் கொள்ளு. இல்லைன்னு சொன்னா நீ பரலோகத்தை போய் சேர முடியாது, எருசலேமை போய் சேர முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த இதயத்துல சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இன்னைக்கு இந்த இதயத்தை சுத்தமா வச்சுக்குவோம். இதுதாங்க சபை. தேவன் தங்குகிற ஆலயம் இதுதான், தேவனுடைய ஆலயம் இதுதான். இந்த ஆலயத்தை சுத்தமா வச்சுக்குவோம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம்ல, இந்த பாம் சண்டையில எங்க இருந்து போகும்போது, ஆண்டவரே என் இதயத்தை நான் சுத்தமா வச்சுக்கிறேன், இதயத்துல நிறைய கசப்பு, இதயத்துல நிறைய விரோதம், இதயத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க நினைக்கிறீங்க நீங்க போய் எருசலேமை சேர்ந்துருவீங்கன்னு, நீங்க சேரவே முடியாது. ஆண்டவர் நீங்க சொல்றாரு, முதல்ல இந்த இதயத்தை நான் சுத்தம் பண்ணபடி வந்திருக்கிறேன். இந்த எருசலேம் பயணத்துல கர்த்தர் வரும்பொழுது இந்த இதயத்தை சுத்தம் பண்றாரு, அந்த பொண்ணை சுத்தம் பண்றாரு. இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னு ஒருத்தன், வாவ் ஃபேமஸ், உங்க பச்சை சட்டையும் உங்க கருப்பு பேண்டும் சூப்பரா இருக்கு, என்ன பார்த்தோன்னே நீல டையும் கோட்டும் சூப்பரா இருக்கு. வெளியில போய் நின்னு, இவர் என்ன கிளவுன் மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறாரு, நீலையா வந்திருக்கிறாரு, இவரை பார்த்தாலே எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனாலும் நான் அவங்களை பார்த்து சொல்றேன், இதயம் சுத்தமா இருக்கணுங்க, இதயம் சுத்தமா இருக்கணும். இத பேசுறது நம்ம வேலை கிடையாது. அவர்கிட்ட இருக்கு, அவர் போட்டுட்டு வர்றாரு, அவர்கிட்ட இதுதான் இருக்கு, அவர் அப்படி வர்றாரு. அவங்க முடியல பாத்தியா, ஒரு கொண்டைய பாத்தியா, அத பார்த்தாலே எனக்கு தெரியும். நான் சொல்றேன், என்னையா உனக்கு தெரியும். ஒரு நாள் என்னோட நம்மளுடைய சர்ச்சில் இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. இந்த சர்ச்சில் இல்ல, இன்னொரு சபையில இருந்து, நமக்கு தான் நிறைய சபை இருக்குல்ல, ஒரு சபையில இருந்து, பாஸ்டர் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, ராத்திரியிலங்க, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சர்ச் முடிஞ்சு மத்தியான நேரம் முடிஞ்சு டயர்டா போய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம். அவங்க கால் பண்ணி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க சொன்னாங்க, நாங்க பின்னாடி இருந்து நாங்க நின்னு பாக்குறோம், அவங்க திரும்பி 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 பார்த்தாங்க. அவங்க திரும்பி திரும்பி பார்த்தது என்னதான், சரி அவங்க திரும்பி ஒண்ணுதான் பார்த்தாங்க. இப்ப என்ன சொல்ல வர, அவங்க பார்த்த விதம் இருக்குல்ல, நீ எல்லாம் எதுக்கு சேர்ச்சுக்கு வரன்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. நானு அந்த சிஸ்டரை கால் பண்ணி, சிஸ்டர் நீங்க திரும்பி திரும்பி எதுக்கு பாத்தீங்க, நீங்க பார்த்த விதம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு. அவங்க சொன்னாங்க, நான் அவங்கள பார்க்கவே இல்லை, அவங்க பின்னாடி என் பிள்ளை நின்றுட்டு இருந்துச்சு, என் பையன் அவங்க பின்னாடி தான் நிக்கிறான், அவனை தான் திரும்பி ஆராதிக்கிறான பார்த்துட்டு இருந்தேன், தவிர இவங்க நடுவுல இருந்ததை நான் பார்க்கவே இல்லை.
நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு தாயும் தகப்பனும் அவங்க பிள்ளைய பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த கூட்டத்தில் உங்களை பாக்குற மாதிரி இருக்கும். கடைசியா இருக்கிற என் பிள்ளைய தான் நான் பார்ப்பேன், என் பிள்ளைய தான் எனக்கு தெரியும், நீங்க நடுவில் இருந்தா கூட தெரியாது. அவங்களும் அந்த பார்வையில தான் பார்த்து இருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, இவன் இந்த பார்வையில தான் பார்த்தான். இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? உன்னுடைய பார்வை சுத்தமா இல்ல, உன் உள்ளம் சுத்தமா இல்ல, அதனால எல்லாமே பாவமா தெரியுது. அடிக்க ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, இருந்தவன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் பேய். இன்னைக்கு நமக்கு உள்ளம் சுத்தம் இல்லாதனால எல்லாமே பிரச்சனை. இவன் இழிச்சா அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா, இவர் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாரு, என்ன பார்த்தா அவருக்கு இலக்காரமா இருக்கு. யோ என்னையா நடக்குது? இதயத்தை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கப்பா, எல்லாம் உற்சாகத்தோடு போவோம், இதயம் சுத்தமா இருக்கட்டும். கர்த்தர் இந்த இதயத்துல வாசம் பண்ணபடி விரும்புறாரு. இந்த எருசலேமுக்கு கடந்து வந்த ஆண்டவர் எதை செய்தாரோ இல்லையோ, முதல்ல சபையை சுத்தப்படுத்தினார். இந்த சபை கல்லர் குகை ஆயிடக்கூடாது. நம்மளுடைய இந்த சபையும் நல்ல சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க, பரலோகத்தை நம்ம சேர போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று இந்த பாடலை இதயத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடலை நம்ம இந்த பாம் சண்டையில உணர்ந்த வண்ணமாய் நம்ம படிக்க போகிறோம். என்னை ஆராய்ந்து இதயத்தை அறிந்து கொள்ளு, என்னை சோதித்து சிந்தனையை அறிந்து கொள்ளு, என்னை ஆராய்ந்து இதயத்தை அறிந்து கொள்ளு, என்னை சோதித்து சிந்தனையை அறிந்து கொள்ளு, வேதனை உண்டாக்கும் வழியில் உண்டோ என்று நீச்சிய அழிதலில் நடத்தியோ, வேதனை உண்டாக்கும் வழியில் உண்டோ என்று நீச்சிய என் தேவனே என் ஆத்மாவை, எல்லாமே ஒரு மனமே படிக்க போறோம். என் தேவனே என் ஆத்மாவை உயர்த்துகிறே, உமது திருவரை கேட்கப்பட்டோ, உமது நாமத்தால் அடியேனை உயர்த்துகிறோம், உமக்கு சேவை செய்ய பலனையும் தந்திரோம், உமது நாமத்தால் அடியேனை உயர்த்துகிறோம், உமக்கு சேவை செய்ய பலனையும் தந்திரோம், நன்மைகள் செய்ய அபிஷேகம் தந்திரோம், சுயமாய் நான் செய்யாமல் என் கரம் தந்திரோம், நன்மைகள் நான் செய்ய அபிஷேகம் பண்ணியோம், சுயமாய் நான் செய்யாமல் என் கரம் பண்ணியோம், என் தேவனே என் ஆத்மாவை உயர்த்துகிறே, உமது கிருபை எங்கப்பட்டோ, ஹல்லேலூயா 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 அன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய எருசலேம் பயணமாகப்பட்டது ஒரு சித்தத்தோடு கூட இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தோடு கூட இந்த எருசலேம் பயணத்துல நீங்க கடந்து போக வேண்டும். இரண்டாவது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு,
கீழ்ப்படிதலோடு கூட இந்த பயணத்தை கடந்து செல்லணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். மூணாவது ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, தாழ்மையோடு கூட கடந்து செல்லணும். ஐயா, இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. ஆண்டவர் தாழ்மை ரூபம் எடுத்தார். அவர் ராஜாவா இருப்பதை கொள்ளை பொருளா எண்ணாதபடி ஐயா இந்த பூமிக்கு தாழ்மை ரூபம் எடுத்து வந்தார். ஐயா, இன்னைக்கு ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த எருசலேம் பயணத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, நான் தாழ்மையோடு கூட கடந்து சென்றேன். அடுத்தது ஆண்டு சொல்றாரு, துதிகளோடு கூட இந்த எருசலேம் பயணத்தை கடந்து செல்லுங்க. நீங்க கடந்து போகிற இந்த பயணத்துல ஒரு துதி இருக்கட்டும். உங்க நாவுல ஒரு துதி எப்போதும் இருக்கட்டும். கர்த்தரை துதிக்கும் நாவாய் மாறட்டும். ஐயா, உன்னுடைய நாவை கர்த்தர் ஒரு வல்லமையாய் துதிக்கிற நாவாய் கர்த்தர் இந்த காலை வெல்ல மாற்ற வல்லவராகி இருக்கிறார். இறுதியாய் ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, இதயத்துல சுத்தம் உள்ளவனாய் கடந்து செல்லு. இந்த ஆலயம் சுத்தமாய் இருக்கட்டும். இந்த ஆலயத்துல தீமையான காரியங்கள் இருக்க வேணாம். கசப்பு, விரோதம், மன்னிக்க முடியாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில நாங்க முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில இந்த பயணத்தை செல்லுகிற இந்த பிள்ளைகள் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிறைவாய் இவர்களை உற்சாகத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சொல்லுமா? ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேலை கூட நம்ம காணிக்கை எடுக்க